வணக்கம். நம்ம பழனியில் ஒரு சூப்பரான இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஒன்று நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். டேலண்ட் ஃபீஸ்டர் 2025 அப்படிங்கிற டைட்டிலில். அது பார்த்திங்கன்னா நம்ம பழனியில் இருக்கிற சித்தி விநாயகர் மண்டபத்தில் தாங்க நடந்தது. மார்னிங் 8 o'clock எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி ஏற்கனவே அதாவது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனும் நடந்தது. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயுமே நிறைய மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மழையாக இருந்தாலுமே ஏகப்பட்ட மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் அகாடமி தான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை வடிவமைச்சாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி வந்த மாணவர்களுக்கு ஒரு டிராயிங்னால் அவங்களுக்கான டிராயிங் கிட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ப்ரொவைட் பண்ணி ப்ராப்பராக அவங்கள வந்து அந்தந்த காம்படிஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஒவ்வொரு போட்டியுமே அதுக்குன்னான ஜட்ஜுக்கு முன்னாடி தனித்தனி ஏரியாவில் வந்து நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டான்ஸ் காம்படிஷன். இதுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலைஸ்டு டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து ஜட்ஜாக இருந்து மாணவர்களுடைய நடன திறமைகளுக்கு வந்து மார்க் போட்டாங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோ ஆக்டிங். இதுலேயும் நிறைய மாணவர்கள் கலந்துக்கிட்டு நடித்து காமிச்சாங்க. இது மாதிரி 12 விதமான காம்படிஷன்ஸ் வந்து இங்கே நடந்ததுங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எஸ்ஏ ரைட்டிங். ஸோ இதில் வந்து தமிழ் இங்கிலீஷ்னு 2 செக்ஷன் இருக்குது. நிறைய உங்களுக்கு செக்ஷன்ஸ் கேட்டகிரிஸ் எல்லாமே இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸுமே வெல் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. பழனி மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் இருந்துமே பள்ளி மாணவர்கள்லாம் வந்தாங்க. இண்டிவிஜுவலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஏபிசிடி அப்படின்னு 4 கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யூகேஜியிலேருந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலாஜ் அண்டு கிளே மாடலிங் பண்ணக்கூடிய ஏரியாங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் என்ன நல்லா இருக்குது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். வந்திருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் கொடுத்து இந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்குள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனுமே இந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டெல்லர் அகாடமி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லா மாணவர்களுக்குமான திறமையை வெளிக்காட்டுற விதமாக அமைஞ்சது. முக்கியமாக ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க ஜட்ஜு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சு அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்தாங்க. ஜட்ஜுமே தொந்தரவு இல்லாமல் அவங்க வாட்டுக்கு உட்காந்து மார்க் போட்டாங்க. எந்த பாரபட்சமும் இல்லாமல் அந்தந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை பல ஊர்களில் இருந்து ஜட்ஜஸாக கூட்டிகிட்டு வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து கரெக்டாக அவங்களுடைய அந்த மார்க்ஸ் அண்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஜட்ஜஸை வந்து செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா பார்த்திங்கன்னா டிராயிங் காம்படிஷன் அண்டு ஃபயர்லெஸ் குக்கிங் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100க்கும் அதிகமான மாணவர்கள் வந்து ஒரே சமயத்தில் வந்து போட்டியில் ஈடுபட்டிருந்தாங்க. மாணவர்கள்லாம் அவ்வளோ அழகான டிராயிங்ஸ் வரைஞ்சி பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகான டிராயிங்ஸ் வரைகிறாங்க. நல்லா இருந்தது. இந்த கிட் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வரும்போது அவங்க ஸ்டெல்லர் அகாடமியை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸ்டெல்லர் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி ரணகாளியம்மன் கோயில் 4 ரோடு பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே இறங்குனீங்கன்னா பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங். அதாவது வந்து நெருப்பே இல்லாமல் எப்படி வந்து சமைக்கிறதுன்னு சொல்லி மாணவர்கள்லாம் நிறைய சுவையான உணவுகள், ஹெல்த்தியான உணவுகளில் செஞ்சாங்க. வாங்க ஒவ்வொன்றா போய் பார்ப்போம். என்ன தம்பி பண்ணிகிட்ருக்க? என்ன ஐட்டம் இது? ஓகே, பொட்டுக்கல்லை வச்சு சூப்பர். பாயாசம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சூப்பர். உங்கள் ஐட்டம் என்ன? வெள்ளரிக்காய் சாலடா. சூப்பர். வெள்ளரிக்காய் போட்டு. நீங்கள்? தம்பி சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்கு சாம்பாரா? இல்லை இங்கே இருக்கிறத சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள். சூப்பர். தம்பி ஓரியோ கேக். நீங்கள் என்ன ஐட்டம் பண்ணுறீங்க? அவள்
கர்ட் ரைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கடலை உருண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்ஸ் வச்சு சத்து மாவு உருண்டை மாதிரி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மசால் பொரி. சொல்லுங்க. கிரீன் கிராம் ஸ்ப்ரவுட். உங்களுக்கு என்ன ஐட்டம்? ஓகே. இது என்னப்பா பண்ணுற? ஓரியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன இது? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இது என்ன ஃபுட்டு? சூப்பர், தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? புரியல. மீன் குழம்பு. கர்ட் ரைஸ், சாக்லேட் கேக். கொஞ்சம் சவுண்டா. கர்ட் ரைஸ், சாக்லேட் கேக், பீட்ரூட் அல்வா. இயற்கை பற்றி அழகிய பொன்மொழி. உலகில் உள்ள ட்ராயிங், ஃபயர்லெஸ் குக்கிங், ஸ்பீச், அது போக பாட்டு போட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ராமாங்க. இப்போ பசங்கள்லாம் வந்து மதுவினால் மனிதன் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறத வந்து ஒரு ட்ராமாவாக பண்ணாங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காகவே இருந்ததுங்க. அவங்க சொல்ல வந்த மெசேஜ், ஆக்டிங் எல்லாமே பசங்க வந்து சூப்பராக பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான செஷனுங்க. அதாவது நிறைய மாணவர்கள் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி நிறைய வேஷங்கள் போட்டு வந்து டான்ஸ் ஆடி ஜட்ஜுக்கு முன்னாடி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா வேஷம் போட்டுக்கிட்டு வந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் கலந்துக்கிட்ட அனைத்து மாணவர்களையுமே வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கருப்பணசாமி, காந்தாரா, அது போக வில்லேஜ் பாய்ஸ், கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கலாம். அதில் வந்து இந்த மாணவர் பார்த்திங்கன்னா மோனோ ஆக்டிங்கு, பேச்சு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2-3 இதில் பரிசு வாங்கினார். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாம் பார்ப்போம். பசுமை போர்த்திய பூமியில் பாரம்பரிய வேலைகாலமாய் பதிந்த இயற்கையின் இசையில் ஒன்றிட தலைமுறைகள் நிம்மதியாய் வாழ்ந்திட இறைவனிடம் வேண்டி உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாசிதீபரத்தின் பணிவான வணக்கங்கள். மணிநீரும் மண்ணும் மழையும் அணிலர் காடு முட்டையதரன் பசுமையான சுற்றுச்சூழல் போர்க்கவசம் போன்ற மனிதர்களை பாதுகாக்கிறது என்கிற நம் வெள்ள முப்பாட்டன். பசுமை இல்லா பூமி உயிரில்லா உங்களுக்கு என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பசுமை என்பது ஒரு மரத்தை மட்டும் குறிப்பிடுவது அல்ல, சுவாசிக்க காற்று, சுவை கண்ணீர், பசியை போக்க நாம் பார்வையில் வாழ். பசுமை அவசியம், அரிய செல்வங்கள் அள்ளி தருவதா பசுமை ஒன்றுதான். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சொற்போல் நிலவழி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் கோயிலோதை சற்றே வந்து காதிப்பட வேண்டும் என்றான் சித்தம் மகிழ்கிறவே நின்று ஆழ்ந்து வர வேண்டும் என்கிறார் முண்டாஸ் கவி பாரதி. இது ஒன்றே போகும் நம் நாட்டின் இயற்கை வளங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. நெல்லின்றால் உணவில்லை, உணவின்றால் உயிரில்லை, உயிரின்றால் உலகமில்லை, உலகம் என்றால் உலகாலும் மன்னன் இல்லை. எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம், நெல்லுக்குள் மன்னனும் அடங்கும். என்ன முடியா பெருமசார் நெல்பால் வாழ்க என மன்னனுக்கு வாழ்த்துரைத்த எம் அவ்வையின் வெளிவந்தது எம் இயற்கை. பாலையில் அரசு உணவளித்து வேப்ப மறுத்ததை வேப்பாரி தென்னை நிலையேற இறந்தும் போதும் பணனுண்டு வந்து செய்து விளையாடும் போதும் இப்படிப்பட்ட நினைவுகளை எடுத்து பார்க்கும் போது இப்படிப்பட்ட இயற்கை வாழ்வு இந்த எந்த நிலைமையில் உள்ளது என்று சிந்தியுங்கள் உறவுகளே. விளைநிலங்கள் வீடுகளாகி விட்டன, மரத்தை ஒட்டி பசுமையில பூமியாக்கி விட்டோம், பூச்சிக்கொல்லி மந்தல் சத்தான உணவு எட்டாக்கணியாக விட்டது, வாழை உபயோகம் புரிஞ்சி நெகிழானையிலே வந்து விட்டது. மொத்தத்தின்றாம் பசுமை மறந்து அதாவது சீமைக்காரன் சிம்டி காட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாப்போம், மண் வளத்தை பாதுகாப்போம், நீர் வளத்தை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், இயற்கையை காப்போம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் பாசிரி பாரத். நன்றி, வணக்கம். நிறைய காம்படிஷன்ஸ் வந்து அந்தந்த செக்ஷனில் அந்தந்த ஜட்ஜு முன்னாடி மாணவர்கள்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த டேலண்ட் ஃபீஸ்டா 2025 பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து மாணவர்களுக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க, பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்திருந்த
சீஃப் கெஸ்ட் அண்டு ஜட்ஜஸை வச்சே வந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான கேடயங்களையும் சர்டிஃபிகேட்ஸையும் ப்ரொவைட் பண்ணாங்க. மெடல்ஸும் அணிவிக்கப்பட்டதுங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி இந்த ஃபங்க்ஷனை மங்களகரமாக துவக்கி வச்சாங்க. ஸ்டெல்லர் அகாடமி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழனி வள்ளி ஷாப்பிங் கார்னர், அதாவது ரணகாளியம்மன் கோயில் 4 ரோட்டில் பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க, சுப்பிரமணியபுரம் ரோட்டில். அதே மாதிரி ஸ்டெல்லர் அகாடமி பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் வந்து பண்ணுறாங்க. அதுபோக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டியூஷன் அண்டு டுட்டோரியல்ஸ் எல்லா வகுப்புகளுக்குமே வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. பக்காவான ப்ரொஃபஷன்ஸ் வச்சு ப்ராப்பராக டீச் பண்ணுறதுனால குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க, நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் IELTS அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டமும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஆஃப்லைன்லேயும் இவங்ககிட்ட படிக்கலாங்க, இல்லை ஆன்லைன்லேயும் இந்த கோச்சிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெல்லர் அகாடமி நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, கால் பண்ணி பேசுங்க. ஸ்டெல்லர் அகாடமி நடத்தின இந்த டேலண்ட் ஃபீஸ்டர் 2025 அப்படிங்கிற மாபெரும் ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர் புலிப்பாணி வைத்தியம் சித்தா ஆயுர்வேத மருத்துவ மையம்ங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுபாஷினி டெவலப்மெண்ட் மேனேஜர் SBI லைஃப் கோயம்புத்தூருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கிட்ஸ் ப்ளே ஸ்கூலுங்க. அடுத்து கோல்டன் கல்வி நிறுவனம். அடுத்து ஸ்டார் கம்ப்யூட்டர்ஸுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிர்மதி அரிசி கடை மற்றும் ஸ்ரீவேல் உணவகம் மற்றும் பழனி முருகன் வாட்டர்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுளா ஆடியோஸ் அண்ட் லைட்ஸ், த விஸ்டம் அகாடமி, முத்தமிழ் தொழிற்சாலை மற்றும் அப்போலோ கம்ப்யூட்டர் எஜுகேஷன், சந்தோஷ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மேஜிக் கம்ப்யூட்டர்ஸ். இந்த மாபெரும் ஈவெண்ட்டுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்த ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் ஸ்டெல்லர்ஸ் அகாடமி தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டேலண்ட் ஃபீஸ்டால் கலந்துக்கிட்டு பேராதரவு கொடுத்த பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் அவங்க மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லர்ஸ் அகாடமி அவங்கள வாழ்த்துதுங்க. இந்த ஆதரவு கொடுத்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த போட்டியிலெல்லாம் கலந்துக்க வச்ச பெற்றோர்களுக்கும் நன்றிங்க. இதே மாதிரி இன்னும் பல ஈவெண்ட்டுகளில் ஃப்யூச்சரில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்டெல்லர்ஸ் அகாடமி மற்றும் நம்ம பழனிங்க. நன்றி, வணக்கம்.